morning students. Science subject first lesson பார்க்கிறோம். Topic is our environment. Our environment. OUR our environment. ENVIRONMENT. our environment. நம்மளோட சுற்றுச்சூழல் பத்தி பார்க்க போறோம். சரியா? நான் இப்போ எர்த்ன்றது எல்லா பிளேசஸ்லயுமே ஒரே மாதிரி இருக்காப்பா? இப்போ நம்மளாம் அப்படி இருக்கோம், சமமான நிலத்துல தானே இருக்கும். ஸோ எர்த்ன்றது டிஃப்ரெண்ட் லேண்ட் ஃபார்ம்ஸ்ல இருக்கு. சரியா? நம்மளோட எர்த் என்னங்க டிஃப்ரெண்ட் லேண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு. landforms and water bodies. நம்மளோட பூமி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 3 side water 1 side land. 3 side water 1 side land தான் மூன்று பக்கமும் நீர்னால சூழ்ந்திருக்கும், ஒரு பக்கம் நிலப்பரப்பு இருக்கும். சரியா? So our earth forms in landforms and water bodies. Our earth has different landforms and water bodies. First நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா landforms பத்தி பார்க்க போறோம். land வந்து எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் பாதியில எப்படி கவர் ஆயிருக்கும், ஃபாரஸ்ட்ல கவர் ஆயிருக்குமா? நெக்ஸ்ட் பிளைன்ஸ். நம்மலாம் எந்த லேண்ட்ல இருக்கோம் அப்படின்னா பிளைன்ஸ். The next one is mountain. மலை பிரதேசங்கள் ஒரு landform. The next one hills. Hills na மலை. Next one is desert. Mountains, hills, deserts. Then water bodies அப்படின்னு பார்த்தோம்னா rivers and sea. Rivers and sea. இதுதான் நம்மளோட எர்த்தோட landforms ஓட types. சரியா? landforms எதெல்லாம் included? Forest, plains, mountains, hills and desert. Then water bodies, river and sea. First உன்னோட புக்ஸ்ல எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க ஸ்கூல்ல வந்து நேஷனல் சில்ட்ரன் சயின்ஸ் காங்கிரஸ், அதாவது குழந்தைகள் தேசிய அளவிலான குழந்தைகள் அறிவியல் மாநாடு நடைபெற போகுது. அது எதை பத்தி தான் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா landforms and water bodies பத்தி. ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. ஸோ இந்தியா ஆல் ஓவர் இது நேஷனல் லெவல்னால ஆல் ஓவர் இந்தியாவில இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து சில்ட்ரன்ஸ் எல்லாருமே எப்படி இருக்காங்க, எக்ஸைட்டடா இருக்காங்க. ஸோ வந்து வர ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் என்ன பண்றாங்கன்னா landformsல அவங்கவுங்க டாபிக்ஸ் எடுத்து என்ன பண்றாங்க பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட்ல ஒரு ஸ்டூடெண்ட் எழுதிருக்கான், டேனியல் செட் ஐ லிவ் நியர் எ ஃபாரஸ்ட். நான் எங்க வாழ்றேன்? ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்துல வாழ்றேன். இவன் எதை பத்தி பேச போறான்? ஃபாரஸ்ட் பத்தி பேச போறான். ஃபாரஸ்ட் என்னப்பா நமக்கே தெரியல. ஃபாரஸ்ட் எப்படி இருக்கும்? ஃபாரஸ்ட் எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? எல்லாருமே என்ன பண்ணிருக்கோம்? ஃபாரஸ்ட் வந்து பார்த்துருக்கோம். ஃபாரஸ்ட் எப்படி இருக்கும்? லார்ஜ் ட்ரீஸ், பிக் ட்ரீஸஸா இருக்கும். தென் வந்து நிறைய வந்து என்ன பண்ணி கிராஸஸ்லாம் இருக்கும், மெடிசினல் பிளான்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஃபாரஸ்ட்ல இருக்கும். ஃபாரஸ்ட்ல பேர்ட்ஸ், அனிமல்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இன்செக்ட்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்னேக்ஸ் நிறைய இருக்குதானப்பா. விலங்குகள் வந்து பலவிதமா இருக்கும், பூச்சிகள் பலவிதமா இருக்கும், பாம்பு வகைகள் பலவிதமா இருக்கும். அடுத்து வந்து புழு, பறவைகள் இதெல்லாமே எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல இருக்கும். ஸோ ஃபாரஸ்ட்ன்றதை நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். உனக்கு ஃபாரஸ்ட் ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு ஏரியாவில் சொல்லலாமா? எல்லாரும் அழகர் கோவில் போயிருக்கீங்களா? அழகர் கோவில்ல அந்த மேல அந்த மலை சைடு போனோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல்லாமே எப்படிதான் இருக்கும்? ஃபாரஸ்டால இருக்கும். அங்கே எல்லா ட்ரீஸும் ஒரே மாதிரி இருக்குமா? எப்படி இருக்கும்? ஒவ்வொரு ட்ரீஸ் வந்து சின்னதா இருக்கும், ஒரு ட்ரீ வந்து லார்ஜா இருக்கும்,
தெரிஞ்ச அழகர் கோவில் அந்த ஃபாரஸ்ட்டை பற்றி சொன்னேன். சரியா? லிசன் பண்ணுங்க. A forest has a large number of trees. நான் சொன்னேன்லையா நிறைய number of trees வந்து இருக்குன்னு சொன்னோமா. Then the ground is covered with bushes and grasses. Bushes அப்படின்னா புதர்கள். Bushes என்னன்னா புதர்கள். Grasses நமக்கு தெரியும் புல்கள். அதே மாதிரியே காட்டுல பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரீம்ஸ் பாண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, ஓடையெல்லாம் இருக்குல்ல. ஸ்ட்ரீம்ஸ்னா என்னது? ஓடை. பாண்ட்ஸ்னா என்னது? குளம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எங்க பார்க்கலாம் அப்படின்னா ஃபாரஸ்ட்ல பார்க்கலாம். அதே மாதிரியே ஃபாரஸ்ட்ல வந்து நிறைய அனிமல்ஸ்க்கு ஹோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாரஸ்ட் தான். ஃபாரஸ்ட் இஸ் ஹோம் டு மெனி அனிமல்ஸ் லைக் எலஃபண்ட், டைகர், deer, lion, bears and snakes. Birds like peacock, crow, sparrow, parrots and woodpeckers live there. You can hear the different sounds of animals like the forest. It is cool and shady. நமக்கே தெரியும்லப்பா, ஃபாரஸ்ட்ல போனோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ஈவினிங் டைமிங்லேயே வந்து நம்ம வீட்டு பக்கத்துல மரம்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 6 o'clock பார்த்தீங்க அப்படின்னா பேர்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவோம்னா அதோட நெஸ்ட்டுக்கு வரும்போது அதோட டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சவுண்ட் எல்லாம் நம்ம கேட்கலாம் தானே. அப்போ ஃபாரஸ்ட்னா எப்படி இருக்கும்? நிறைய அனிமல்ஸோட சவுண்ட் இருக்கும், நிறைய பேர்ட்ஸோட சவுண்ட் இருக்கும், அதோட பேபிஸோட சவுண்ட் எல்லாமே எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்ட் சவுண்டா இருக்கும். பார்க்குறதுக்கே ஃபாரஸ்ட் எப்படி இருக்கும்? ரொம்ப டார்க்காக தான் இருக்கும். டே டைமிங்கே நம்ம போனோம்னா எப்படிதான் இருக்கும்? டார்க்காக தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம டிஸ்கவரி சேனல் எல்லாம் பார்த்துட்டோமா, உள்ள வந்து அவங்க வந்து ஷூட் பண்ண போறாங்கல்லப்பா. அப்ப எப்படிப்பா இருக்கு? நம்ம இப்ப லிவ் பண்ற பிளேஸ்ல மாதிரி ரோட்ல எல்லாம் போட்டு லைட் எல்லாம் போட்டு எல்லாமே இருக்கா? ஃபாரஸ்ட்ல வந்து எந்த ஃபெசிலிட்டிஸுமே இருக்காது. நிறைய வந்து என்ன இருக்கும்? அனிமல்ஸும் பேர்ட்ஸும் இதெல்லாம் இருக்கும். ஹியூமனோட டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பீஸ்ஃபுல்லா இருப்பாங்க. ஸோ ஃபாரஸ்ட் எல்லாருமே பார்த்துருக்கோம், ரியலாகவும் பார்த்துருக்கோம், நம்ம டெலிவிஷன்ஸ்லேயும் பார்த்துருக்கோம். பார்த்துக்கோங்க தானே. இப்போ ஃபாரஸ்ட் புரிஞ்சுச்சாப்பா? நான் ரீட் பண்ணுறேன், அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க பார்க்கலாம். A forest has a large number of trees. The ground is covered with bushes and grass. Streams and ponds are also found in the forest. It is home to many animals like elephant, tigers, deer, lions, bears and snakes. Birds like peacocks, doves, sparrows, parrots and woodpeckers live there. You can hear the different sound of animals. I like the forest. It is cool and shady. So வந்து ஃபாரஸ்ட் வந்து எப்படி இருக்கும்? கூலாகவும் ரொம்ப டார்க்காகவும் இருக்கும். சரியா? ஃபாரஸ்ட்ல நமக்கு என்னென்ன கிடைக்கும்? ஃபாரஸ்ட்ல நமக்கு கிடைக்கக்கூடிய யூஸ்ஃபுல் திங்ஸ் என்னது? மெடிசன்ஸ் கிடைக்குமா? flour, rubber. அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு ட்ரீஸ்ல இருந்து பேப்பர்ஸ் எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ தீஸ் ஆர் த யூசஸ் ஆஃப் ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட்ல இருந்து நமக்கு யூஸ்ஃபுல் ஆகுதுனால மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம், ஃப்ரூட்ஸ் கிடைக்கும், வுட்டு, மரக்கட்டை, ஹனி, தேன், ஃப்ளார்ஸ், ரப்பர், இது எல்லாமே எதுலேருந்து கிடைக்குது? ஃபாரஸ்ட்ல இருந்து நமக்கு கிடைக்குது. ரீட் பண்ணுங்க. Forests are useful to us in many ways. We get honey, wood, fruits, rubbers and many other things from forest. இது மட்டும் நம்ம வந்து எதுல கிடைக்கல? ஃபாரஸ்ட்ல கிடைக்கல. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான திங்ஸ் வந்து ஃபாரஸ்ட்ல இருந்து நம்ம வந்து என்ன பண்றோம்?
எடுத்துக்கிறோம். அதே மாதிரியே ஒரு ட்ரீ இருக்கு அப்படின்னா அதுக்கு ஏஜ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் ஒரு உட்டன் வச்சுக்கோம். இதுல நிறைய லேயர்ஸ் இருக்குமா? நீங்க இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா இனிமேல் வீட்டு பக்கத்துல எங்கேயோ அதாவது உட்டு கட்டாயி இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை நல்லா பாத்தீங்கன்னா அப்படி எப்படி இருக்கும்னா ஒவ்வொரு லேயர்ஸா இருக்கும். இந்த லேயர்ஸை வச்சுதான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ட்ரீயோட ஏஜ் மென்ஷன் பண்ணுவாங்க. இப்ப நமக்குலாம் எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க? நம்ம 1 years once நம்மளோட டேட் ஆஃப் பர்த் வச்சு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனா ட்ரீஸ்க்குலாம் அதுக்கு டேட் ஆஃப் பர்த்லாம் யாருப்பா சொல்லுவாங்க? அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ அதனால என்ன பண்ணுவோம், அதோட லேயர்ஸ் வச்சுதான் எதை கால்குலேட் பண்றாங்க, அந்த ட்ரீயோட ஏஜ் என்ன அப்படின்றத கால்குலேட் பண்றாங்க. The age of a tree can be found by counting the number of annual growth rings in its trunk. அதோட அந்த கட்டிங் ஆஃப் பீசஸ்ல ரிங் ஷேப்ல எத்தனை ரிங்ஸ் இருக்கோ அதை வச்சுதான் அதோட ஏஜ் கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வேர்ட் லிஸ்ட்ல இந்த வேர்ட் லிஸ்ட் மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ரைட் பண்ணிக்கோங்க. Forest, shad, bushes, sounds, ground, glass, and pool. So draft science போட்டுட்டு சாரி லெசன் நேம் ரைட் பண்ணிக்கோங்க. அவர் எங்கடாம் ரைட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டாபிக்ல ஃபாரஸ்ட் மென்ஷன் பண்ணிட்டு ஃபாரஸ்ட்ல இருக்க வேர்ட் லிஸ்ட் ஃபாரஸ்ட் ரைட் பண்ணிட்டு அதுல வேர்ட் லிஸ்ட் நோட் பண்ணிக்கணும். சரியா? வேர்ட் லிஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஃபாரஸ்ட், sad, bushes, sounds, ground, grass, pool. Next one என்ன பார்க்கணும் அப்படின்னா plains and hills. Plains and hills பத்தி பார்க்க போறோம். So next student என்ன பண்ண போறாங்கன்னா plains and hills பத்தி சொல்ல போறாங்க. நம்ம எல்லாரும் எந்த லேண்ட்ல லீவ் பண்றோம்? நம்ம இருக்க லேண்டுக்கு பேர் என்னது? பிளைன்ஸ். நம்ம இருக்க லேண்டுக்கு பேர் என்னது? பிளைன்ஸ். பிளைன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பிளாட் லேண்ட் ஏரியா. நமக்குலாம் பிளாட்டா தானே இருக்கு. அதாவது நமக்கு அப் அண்ட் டவுன் அப்படிலாம் இருக்கா? இல்ல. எப்படி இருக்கு? பிளாட்டா தான் இருக்கு. இப்போ ஊட்டி இதெல்லாம் பார்த்தோம்னா ஹில்ஸ். ஊட்டி எல்லாம் என்னது? ஹில்ஸ். அங்கெல்லாம் எப்படி இருக்கும்? அப் அண்ட் டவுனா இருக்கும். ரோடெல்லாம் அப்படி இருக்கும், பெண்டிங்கா இருக்கும். அதாவது இப்படி ஹாப்பி பெண்ட் மாதிரி தான் ஊட்டியில எல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா ரோடு வேஸ் இருக்கும். ஆனா நமக்கு இங்க எப்படி இருக்கு? ஒரே சமமா தானே இருக்கு, பிளாட்டான லேண்டா தானே இருக்கு. அதே மாதிரி பிளைன்ஸோட ஹில்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கூலிங்கா இருக்கும். ஆனா பிளைன்ஸ் எப்படி இருக்கும்? வார்மரா தான் இருக்கும், சூடான ஒரு தட்பவெப்ப நிலைமையா தான் இருக்கும், வெப்பநிலை இருக்கு. ஆனா ஹில்ஸ் எப்படி இருக்கும்? கூலிங்கா தான் இருக்கும். சரியா? பிளைன்ஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிராப்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவோம்? க்ரோ பண்ணுவோம், ஃபார்மிங் பண்ணுவோமா? ரைஸ், வீட், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே என்ன பண்றோம்? நம்மளோட பிளைன்ஸ்ல என்ன பண்றோம்? ஃபார்மிங் பண்றோம். ஆனா ஹில் ஸ்டேஷன்ல என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்ம மாதிரி ரைஸ் இதெல்லாம் என்ன பண்ண முடியாது, அவங்க கல்டிவேட் பண்ண முடியாது. சரியா? தென் பிளைன்ஸ்ல என்னென்னலாம் இருக்கும்பா? ரைன் தேவை, ரிவர்ஸ் இருக்கும், நிறைய லேக்ஸ், பாண்ட்ஸ், வெல்ஸ் இதெல்லாமே இருக்கு. இதை வச்சுதான் என்ன பண்ணுவோம்? நம்ம பிளைன்ஸ்ல அதாவது நம்ம இருக்க பிளாட் சர்ஃபேஸ் ஏரியாவில் என்ன பண்ணுவோம்? நம்ம கல்டிவேஷன்லாம் பண்றோம், ஃபார்மிங்லாம் பண்றோம். அப்படிதானப்பா? ஸோ இந்த மாதிரி அதே மாதிரியே நம்ம பிளைன்ஸ்ல என்னென்ன அனிமல்ஸ்லாம் இருக்கும் நமக்கே தெரியும். கவ்,
bullock, goat, இதெல்லாம் இருக்கு தானே. பஃபலோ இந்த மாதிரி நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ், கென், காக் இதெல்லாம் வந்து நம்ம டக் இதெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன பண்றோம், நம்ம வீட்ல எல்லாம் வளர்க்குறோம் தானே. ஸோ இதெல்லாமே எங்க இருக்க அனிமல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிளைன்ஸ்ல இருக்க அனிமல்ஸ். கவனி, பிளைன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம், பிளாட்டா இருக்கும் பார்த்தோம். அங்க வந்து நிறைய வந்து என்ன பண்ணா ஃபார்மிங் பண்ணலாம், கிராப்ஸ் எல்லாமே பிளைன்ஸ்ல தான் இருக்கும். அதே மாதிரி அங்க வாட்டர் ரிசோர்சஸ் பார்த்தோம்னா ரிவர், வெல், பாண்ட், லேக் இதெல்லாம் வந்து என்னது ரெயின் இதெல்லாம் வந்து வாட்டர் ரிசோர்சஸ். தென் வந்து இங்க இருக்க அனிமல்ஸ் எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா கவு, புல்லக், பஃபலோ, கோட் இதெல்லாம் வந்து என்ன சொல்லலாம் பிளைன்ஸ்ல வாழ்ற அனிமல்ஸ் சொல்லலாம். தென் வந்து நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நிறைய பேர்ட்ஸ் இருக்கு. பேர்ட்ஸ் கென், காக், டக் இதெல்லாம் வந்து என்ன சொல்லலாம், நம்ம வந்து பேர்ட்ஸ் வந்து பிளைன்ஸ்ல இருக்க பேர்ட்ஸ் சொல்லலாம். ஸோ நான் இதே மாதிரி பிளைன்ஸ் வந்து ரீட் பண்றேன், நீங்க வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. பிளைன்ஸ் தருண் அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட் சொல்றான், ஐ கம் ஃப்ரம் எ ஃபார்மிங் ஃபேமிலி. நான் விவசாய குடும்பத்திலிருந்து வரேன்னு சொல்றான். we live in the plains. a plain is a flat land area. நம்ம இருக்கிறது என்னன்னா பிளைன் தான், சரியா. it is warmer than the hills. ஹில்லை விட எப்படி இருக்கும், ஹில்ஸை விட எப்படி இருக்கும், வார்மரா இருக்குன்னு சொன்னா. then வந்து plains are important for growing crops. இங்க தான் வந்து நம்ம வெஜிடபிள், ரைஸ், வீட் எல்லாமே என்ன பண்றோம், ஃபார்மிங் பண்றோம் அப்படின்னு சொன்னோமா. without growing crops, ஸோ நம்ம வந்து கிராப்ஸ் வந்து கல்டிவேட் பண்ணல அப்படின்னா எப்படி நம்மளால ஃபுட் எடுத்துக்க முடியும். ஸோ பிளைன்ஸ் ஏரியாவில் தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கிராப்ஸ் எல்லாமே வந்து க்ரோ ஆகுது. Farms get water from the rain, river, lakes, ponds and wells. விவசாயத்துக்கு தேவையான வாட்டர் எல்லாமே எங்க இருந்து நம்ம எடுத்துக்கிறோம், மழை மூலமா விவசாயம் பண்றோம், ஆறுகள் மூலமா விவசாயம் பண்றோம், தென் வந்து லேக் மூலமா விவசாயம் பண்றோம், தென் வந்து பாண்ட்ஸ் மூலமா ஏரிகள், குளங்கள், கிணறுகள் மூலமா என்ன பண்றோம், விவசாயம் பண்றோம். அதே மாதிரி இங்க நிறைய அனிமல்ஸ் இருக்கு. அதுல வந்து சில அனிமல்ஸோட நேம் மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. we find many animals like cows, goats, bullocks, buffalo and many kinds of birds there. birds ல வந்து நான் எக்ஸாம்பிளா கென், காக், டக் சொன்னா, கோழி, சேவல், வாத்து இதெல்லாம் நம்ம ஏரியாவில் வளர்க்குறோமா இல்லையாப்பா. ஸோ அதே மாதிரி நிறைய கைண்ட் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து இருக்கு, சரியா. இதுதான் வந்து என்னது பிளைன்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹில்ஸ். ஹில்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஹில்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஊட்டிக்கு போயிருக்கீங்களா, இல்லை கொடைக்கானல் போயிருக்கீங்களா, அதெல்லாம் வந்து ஹில் ஸ்டேஷன். அதெல்லாம் என்னப்பா ஹில் ஸ்டேஷன். அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எப்பயுமே வந்து கூலிங்காக தான் இருக்கும். அவங்க வந்து என்னென்ன கல்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்னா டீ, காஃபிலாம் வந்து என்ன பண்ணுவாங்க, கல்டிவேட் பண்ணுவாங்க. அவங்க பார்க்கறது எப்படி இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரீஸ் இருக்கும். பார்க்கறதுக்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அப்படியே நமக்கு ஒரு மாதிரி காமாக இருக்கும். நம்ம ரிலாக்ஸாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹில் ஸ்டேஷன் வந்து என்ஜாய் பண்ணலாம். அதனால தான் சம்மர் ஹாலிடேஸ்லாம் நமக்கு இங்கே வந்து அதிகமான வெயில் இருக்கிறனால எங்கே போவாங்க அப்படின்னா ஹில் ஸ்டேஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணி போவாங்க, சரியா. ஸோ ஹில் ஸ்டேஷன்ஸ்லேயே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய வந்து அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அங்கே வந்து ரோடெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன பின் ஷேப்ல இருக்கும், வளைவு நெளிவானா எப்படி இருக்கும், இந்த மாதிரி கர்வ்ஸாக தான் இருக்கும், சரியா. அதே மாதிரி அங்கே வந்து என்ன ஃபார்மிங் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டெப் ஃபார்மிங் பண்ணுவாங்க. அது ஃபார்மிங் எப்படி இருக்கும் அப்படின்னா மலையிலே வந்து அவங்க வந்து ஃபார்மிங் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷேப்பாக இருக்கும். அதில் தான் டீ, காஃபி இதெல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா க்ரோ ஆகும். ஓகே, நான் ரீட் பண்ணுறேன், ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் யார் வரா அப்படின்னா காமாட்சி வராங்க. காமாட்சி said, I live in the hills. A hill is like a mountain but not so high. எப்படி இருக்கும் அப்படின்னா மலைகள், மிக உயர்ந்த மலைகள் மாதிரிலாம் இருக்காது, ஹைட் வந்து கம்மியா, ஆனால் மலை அது எப்படி இருக்கும் அப்படின்னா மவுண்டைன்ஸ் அப்படின்றது வந்து மலை பிரதேசங்கள், கண்டினியூஸா மலையாக தான் இருக்கும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாஸ்ல மட்டும்தான் மலை இருக்கும், சரியா. A hill is like a mountain but not so high.
hills are generally green and beautiful. It is also much cooler than the plains. People visit the hill station especially in summer. நான் சொன்னேன் இல்லையா பிளைன்ஸோட வந்து ஹில் ஸ்டேஷன் வந்து எப்படி இருக்கும், கூலரா இருக்கும். சம்மர் சீசன்ஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே விசிட் பண்ணுவாங்கன்னு சொன்னோமா. அதே மாதிரி அங்க என்ன ஃபார்மிங் பண்ணுவாங்கன்னு சொன்னேன், ஸ்டெப் ஃபார்மிங் பண்ணுவாங்க. டீ காஃபிலாம் அங்க கல்டிவேட் பண்ணுவாங்கன்னு சொன்னோமா. நெக்ஸ்ட் பாருங்க, hills look as if steps have been made on it. Crops are grown in the step farming, also called as terrace farms. அதாவது இந்த ஸ்டெப் ஃபார்மிங் வந்து எப்படி சொல்லுவாங்க, terrace farms. ஸ்டெப் ஃபார்மிங்கோட அனதர் நேம் என்னது, terrace farms. Tea and coffee are grown in some hills. Tea coffee வந்து சில hill station வந்து என்ன ஆகுது, grow out there. Do you know உதகமண்டலம் அப்படின்னா ஊட்டி. ஊட்டி is called the queen and Kodaikanal is called the princess of the hill station in Tamil Nadu. நம்மளோட தமிழ்நாட்டுல ஊட்டியை வந்து queen அப்படின்னு சொல்றாங்க, கொடைக்கானல் வந்து என்னது, princess. Our state animals, the Nilgiri dog is found in Nilgiri mountains. நம்மளோட state animal எல்லாருக்குமே தெரியுமானே, our state animal is so இதான் வந்து ஹில்ஸ் பத்தி இது. சரியா, ஹில்ஸும் புரிஞ்சுச்சாப்பா. ஸோ இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட இடத்துல லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, லேண்ட் ஃபார்ம்ஸும் வாட்டர் பாடிஸாக தான் இருக்கும். 3 சைட்ஸ் வாட்டர், 1 சைட் லேண்ட்னு சொன்னேன். தென் வந்து லேண்ட் ஃபார்ம்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு. ஃபாரஸ்ட், பிளைன்ஸ், மவுண்டைன், ஹில்ஸ், டெசர்ட். ஸோ இந்த 3ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபாரஸ்ட் பார்த்தோம். ஃபாரஸ்ட் எப்படி இருக்கும், டார்க்காக இருக்கும். அங்கே வந்து அதிகமான புஷஸ் வந்து கிராஸஸ் இருக்கும். சோ மெனி கைண்ட் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் வந்து லிவ் பண்ணுது. ஃபாரஸ்ட்ல வந்து நம்ம நிறைய திங்ஸஸ், யூஸ்ஃபுல் திங்ஸஸ் எடுக்கிறோம். அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹனி, வுட், ரப்பர், மெடிசன்ஸ், தென் வந்து ஃப்ளார்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே பார்த்தோம். இதே மாதிரி நிறைய திங்ஸஸ் வந்து நமக்கு வந்து ஃபாரஸ்ட்ல இருந்து யூஸ்ஃபுல் திங்ஸஸ் கிடைக்குது. தென் வந்து நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, பிளைன்ஸ் பார்த்தோம். பிளைன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, ஃபிளாட் சர்ஃபேஸ் ஏரியாவா இருக்கும். நம்ம லிவ் பண்ற ஏரியா தான் என்னது, பிளைன்ஸ். பிளைன்ஸ்ல தான் வந்து ஃபார்மிங் வந்து அதிகமா இருக்கும். ரைஸ், வீட், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே கல்டிவேட் பண்றது எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா, பிளைன்ஸ் லேண்ட் ஃபார்ம்ல தான் பண்றோம். இதுக்கு வந்து ஃபார்ம் பண்றதுக்கு வாட்டர் எங்கெல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தோம். ரைன், ரிவர், பாண்ட், லேக், வெல்ஸ், இதெல்லாம் வந்து வாட்டர் எடுத்து தான் நம்ம வந்து ஃபார்ம் பண்றோம்னு சொன்னோம். தென் வந்து அங்க வந்து இதுக்கு அனிமல்ஸ் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா, கவு, பஃபலோ, புல்லா இதெல்லாமே பார்த்தோம். கோட் இதெல்லாம் வந்து அனிமல்ஸை பார்த்தோம். சம் பேர்ட்ஸ்ல பார்த்தோம்னா கென், காக், டக் இதெல்லாம் வந்து என்ன சொன்னோம், பேர்ட்ஸ் எல்லாம் சொன்னோம். தென் வந்து நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம் அப்படின்னா, பிளேஸ் வந்து எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா வார்மரா தான் இருக்கும். ஹில் ஸ்டேஷன் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹில் ஸ்டேஷன் பார்த்தோம். ஹில் ஸ்டேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் பார்த்தோம், மவுண்டன் மாதிரி ரொம்ப ஹைட்டா இருக்காது, ஒரு நார்மல் ஹைட்ல தான் இருக்கும். அது எப்பயுமே எப்படி தான் இருக்கும், பிளைன்ஸை கம்பேர் பண்ணும்போது it is cooler than the plains. Plains ஓட எப்படி இருக்கும், கூலிங்கா தான் இருக்கும், பீஸ்ஃபுல்லா இருக்கும். அங்கே என்ன இருக்கும்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளான்ட், ட்ரீஸ், அனிமல்ஸ் எல்லாமே இருக்கும். தென் வந்து சம்மர் சீசனுக்கு வந்து எல்லாருமே வந்து எதை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா, ஹில் ஸ்டேஷன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அங்கே வந்து ஸ்டெப் ஃபார்மிங் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ஸ்டெப் ஃபார்மிங் வந்து டீ அண்ட் காஃபீஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. தென் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஸ்டேட்ல வந்து 2 ஹில் ஸ்டேஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் ஹில் ஸ்டேஷன். ஒன்று வந்து ஊட்டி, இன்னொன்று வந்து என்னது கொடைக்கானல். ஊட்டியை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குயின் ஆஃப் த ஹில் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. கொடைக்கானல் வந்து பிரின்சஸ் ஆஃப் த ஹில் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. தென் நம்மளோட ஸ்டேட் அனிமல்ஸ் நீலகிரி டாக் எங்க இருக்கு அப்படின்னா, நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கு. ஓகேவா, இதுதான் இன்னைக்கு லெசன்ஸ்ல நம்ம டீச் பண்ணது. சரியா, புரிஞ்சுச்சாப்பா? ஸோ நீங்க என்ன பார்த்தோம், ஃபாரஸ்ட், பிளைன்ஸ், ஹில்ஸ் பார்த்தோம். மவுண்டைன் அண்ட் டெசர்ட் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்றேன். ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தென் homework. Homework
பேஜ் நம்பர் 59 எடுத்துக்கோங்க. அது வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் 3-4 क्वेश्चन வரைக்கும் choose the best answer ஆன்சர் பண்ணிக்கோங்க. then வந்து next one வந்து B ல வந்து fill in the blanks வந்து 5 ல இருந்து 6 வரைக்கும் ஆன்சர் பண்ணிக்கோங்க. then D வந்து ரைட் அப்படி போட்டு லேண்ட்மார்க்ஸ் ஆன் தி எர்த் 61 பேஜ்ல கீழ D கொடுத்திருக்காங்க. அதுல 6 ரைட் பண்ணிடுங்க. then E ல வந்து உங்களுக்கு வந்து லேண்ட் ஃபார்ம்ஸ்